அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 41 46 வரை கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்னபடியே மழையை அனுப்புகிறார். அதுல ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். தீர்க்கதரிசிக்கு பாருங்க, அவனுடைய செவிகள், ஆவிக்குரிய செவிகள் டியூன் பண்ணிருக்கு. பார்க்க வெயிலா இருக்கு, ஆனா அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, பெருமழையின் இரைச்சல். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறந்திருக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும் பொழுது, நம்ம சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், சூழ்நிலை சொல்லுகிற காரியங்களை கேட்க மாட்டோம். மாறாக ஆவி உலகத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேவன் என்ன சொல்லுகிறார், அதை நாம கேட்போம். தீர்க்கதரிசி அதை கேட்டனால் சொல்றாரு, கெட் ரெடி, மழை வரப்போகுது. அவன் உடனே பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பி போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் ஜெபிக்க போகிறான், அடையாளங்களை கேட்கிறான். அப்போ ஊழியக்காரன் வந்து சொல்கிறான், ஒரு உள்ளங்கை அளவு சிறிய மேகம். இதில் நிறைய சொல்லலாம் பாருங்க. நீங்கள் சொல்கிறேன், ஒரு சின்ன அடையாளம் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாருன்னா அதுதான் அந்த பெரிய மழைக்கான திறவுகோலாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு பெரிய வீட்டை கேட்டிருக்கலாம், பெரிய ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு சின்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா அந்த வாக்குத்தத்தம் தான் அந்த அற்புதத்திற்கான திறவுகோல். எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை இறுக பிடித்து கொண்டு உங்கள் சூழ்நிலைகளை கடந்து செல்லுங்கள். பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வாக்குத்தத்தம் தான் திறவுகோலாக இருக்கும். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. உங்க வாழ்க்கையில் ஒரு அபண்டன்ட் ரெயின், ஒரு பரிபூர்ண மழை இயேசுவின் நாமத்தினாலே வருகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை அது வேரோடு அகற்றுகிறது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் வறுமையோடு இருப்பதில்லை, வறுமையில் வாழ்வதில்லை, பற்றாக்குறையில் இருப்பதில்லை. பெருமழையின் இரைச்சல். ஆமென். அப்புறம் நான் சொல்றேன், அந்த பெருமழை ஒரு பெரிய தாகத்தை, தேசத்தின் பஞ்சத்தை தீர்த்தது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் இன்றோடு முடிவுக்கு வரும். வறட்சிகள் இன்றோடு முடிவுக்கு வரும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை வறட்சியோடு இருக்கு, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் ஆண்டவரை தேட முடியல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல். ஆமென். அந்த பெருமழை உன்னை வந்து நனைக்கும் என்று சொல்லுகிறார். எனவே நான் சொல்லுகிறேன், உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம், அது போதும். அந்த வாக்குத்தத்தம் போதும். இந்த வார்த்தை போதும். அற்புதங்களை கொண்டு வரும். வார்த்தையை நம்புங்கள், பெரிய அற்புதங்களை என்று காண்பீர்கள், என்று பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.